So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that உங்க பர்சனோட ஹார்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைல் பிரேக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கா அவங்கள பத்தின அவங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டீடைல் பிரேக்ஷனா வந்து பார்க்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வென் கம்ஸ் டு லைக் 2026 ஆஃப் நியூ இயரோட ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டேரக்டா என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ 2026ஓட நியூ இயர் ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வித் ஆஃபரோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வென் கம்ஸ் டூ உங்களோட கரியரா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஸோ ஓவரால் உங்களோட லைஃப் அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட ஹெல்த் இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு டீட்டெயில் பேஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ரீடிங் நீங்க வந்து புக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் ரீச் அவுட் ஆன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீட்டெயில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைலைட் பினட் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். ஸோ கைஸ் ஃபார் சம் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நான் ஆஃபர் மாரி நான் உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பேக் டு த ஒரிஜினல் பிரைஸ் வந்துரும். ஸோ உங்களுக்கு நீங்க ஆஃபர் டைம்ல நீங்க புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் புக் இட். ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ ஐ திங்க் மேக்ஸிமம் நீங்க வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். நான் நெறைய கார்ட்ஸ் இங்க வந்து எடுத்திருக்கேன். டியூ டூ இங்க நெறைய விஷயம் இங்க வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து கிளாரிஃபிகேஷனுக்காகவும் நான் இங்க வந்து கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து லைக் பேசிக்கா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷயம் இங்க கவர் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஜெனரல் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறப்போ, பொதுவாவே நமக்கு மல்டிபிள் எனர்ஜீஸ் பொதுவாவே இங்க வந்து பிரசன்டபிளா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து லைக் செட் பை செட் அந்த மாரி தான் இங்க வந்து போகும். ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா வந்து இந்த போர்ஷன் ரெசனேட் ஆகுது அப்படின்னா, அது மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங் நீங்க வந்து விட்டுடுங்க. ஏன்னா நான் அகைன் அதனால நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிர்றேன். இங்க மல்டிபிள் எனர்ஜிஸ் இங்க வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களோட பெர்சனோட சைட்ல இருந்து அ சில பேருக்கு வந்து உங்க பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு அலோன் ரொம்ப ஒரு தனிமையில இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருக்காங்க. ஸோ இங்க ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சனுக்கு வந்துட்டு லைக் பேரண்ட்ஸ் இருந்திருந்தா கூட அவங்க வந்து லைக் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் ஒரு மாரி தனியாவே இருக்கிற மாரி தான் அவங்க வந்து இருக்காங்க. ஃபார் ஒன் செட் ஆஃப் பீப்பிள். செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேபி உங்களோட பேரண்ட்ஸ்க்கு லைக் அவங்களோட ஃபாதர், மதர் 2 பேருமே இல்லாம இருக்கலாம். ஸோ அவங்க ஒரு தனியான ஒரு பெர்சனாவே வந்து அவங்க லைஃப்ப வந்து அவங்க லைக் அவங்க லைஃப்ப அப்படிதான் அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அந்த மாரி எதுவுமே இல்லாம இருந்திருப்பாங்க. தவறி போயிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயமே அங்க வந்து இல்ல. ஸோ சம்ஹவ் அவங்க எப்படின்னா லைக் அவங்களோட லைஃப்ப பொறுத்தளவுக்கு அவங்க
தனியாவே தான் வந்து வாழ்ற மாரி தான் வந்து இருக்கு. ஓகே. சில பேரோட பெர்சன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, கம்மியான ஏஜ்லயே இப்போ ஒரு அடல்ட் அந்த மாரி டைம் பீரியட்ல ஆ ஸோ அந்த மாரி இப்போ ஒரு ஒரு 20 பிளஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு 25 பிளஸ்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி இருக்க ஒரு டைம் பீரியட்லயே வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அவங்க அம்மா, அப்பா அவங்களுக்கு வந்து தவறி போயிருப்பாங்க அப்டின்ற மாரி இருக்கு. ஸோ அப்ப அந்த ஏஜ்லருந்தே அவங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, தனியா தான் அவங்களோட வாழ்க்கைய வந்து அவங்க எடுத்து கொண்டு போயிருக்க மாரி தான் வந்து இருக்கும். ஸோ அப்ப அந்த அந்த மூமெண்ட்ல அந்த பெர்சனோட சைடும் சரி, இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃபைனான்ஷியல் லெவலா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஃபைனான்ஷியல் லெவல்ல ரொம்பவே வந்து பின்தங்கி இருந்திருப்பாங்க. ஏன்னா, இங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. அவங்க லைஃப அவங்களா தான் வந்து டிசைன் பண்றாங்க. அவங்களா தான் வாழ்றாங்க அப்டின்ற ஒரு பட்சத்துல இருக்கும்போது, ஸோ அவங்களுக்கு ஒரு இப்ப நம்ம ஒரு ஜாப் நம்ம வந்து பார்த்தாலுமே, அவங்களுக்கு நெனைக்கிற மாரி ஒரு நல்ல ஒரு ஜாபோ, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஹெல்தியான ஒரு என்விரான்மென்ட்ல வேலை பார்க்குறதோ, அந்த மாரி எதுவுமே இருந்திருக்காது. ஸோ ரொம்பவே வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு பெர்சனா தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் லெவல்ல ரொம்பவே வந்து பின்தங்கியிருக்க ஒரு பெர்சனா தான் வந்து இருந்திருப்பாங்க. டியூ டூ லைக் அந்த எந்த ஒரு சோர்ஸுமே அவங்களுக்கு வந்து இல்ல. ஒரு ஹெல்ப் அந்த மாரி ஒரு சோர்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்றனால. அண்ட் அதே மாரி இப்போ இந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல இல்ல இந்த மாரி அவங்க வேலை பார்க்குற இடத்துலயோ, ஆ இல்லன்னா சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அவங்க ஒரு இடத்துல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து கேஷுவலா இப்ப அந்த அந்த தெரு வழியா நீங்க வந்து போற மாரி வந்து இருக்கும். ஸோ அப்படி ஒரு சேம் ஸ்ட்ரீட்ல அடிக்கடி அந்த தெருவுல நீங்க போயிட்டுருக்கும்போது, அந்த பெர்சன் நார்மலா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் லேட்டர் ஆன் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்க 2 பேருக்குள்ள வந்து டெவலப் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாரியும் சில விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ இது எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமான்னு தெரியாது. அதனால தான் நான் பர்ட்டிகுலரா சொல்லியிருக்கேன். எந்தெந்த விஷயம் ரெசனேட் ஆகுதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங் நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயே நீங்களும் அவங்களும் ஒண்ணா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி உங்களுக்கு இந்த பெர்சன் அறிமுகமா இருக்கலாம். சில பேருக்கு இந்த மாரி லைக் நீங்க நீங்க இந்த ஒரு ஸ்ட்ரீட் பர்ட்டிகுலரா இப்போ ஒரு தெரு வழியாவே நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பெர்சன நீங்க வந்து பார்த்திருந்திருப்பீங்க. ரொம்ப நாளா அந்த பெர்சன ஜஸ்ட் ஒரு பார்வையில பார்க்கறது அந்த மாரி வந்து இருந்திருக்கும். ஒரு நாளடைவுல அந்த பெர்சன் கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க வந்து டெவலப் ஆயிருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஸ்டார்ட் ஆயி ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் வியூவர்ஸ் நீங்க நெறைய பேர் வந்து பார்க்குறப்போ, நீங்க வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பெர்சனா வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பொதுவா வந்து மத்தவங்க ஏதாவது இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு இரக்க குணம் இங்க அதிகமாவே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அந்த எமோஷன்ஸ், அந்த இரக்க குணம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த கைண்ட்னஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ அப்படி நம்ம இந்த பெர்சனோட லைஃப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, நீங்க கண்டிப்பா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இவங்களோட லைஃப்ல என்னடா இவ்ளோ ஒரு கஷ்டம் இருக்கே! இப்படி ஒரு ஒரு பாரமா இருக்கே இவங்களோட வாழ்க்கையில அப்படின்ற மாரி. ஆ ஸோ அப்ப நீங்க வந்து என்ன நெனச்சிருப்பீங்க அப்படின்னா, அவங்க கூட வந்து இருக்கணும். அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டாவாவது இருக்கணும். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத இருக்கக்கூடிய இந்த பெர்சனுக்கு அட்லீஸ்ட் உங்கனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு சப்போர்ட்டா நீங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி நீங்க வந்து நெனச்சிருப்பீங்க. அண்ட் அந்த மாரியும் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. பட் இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இப்போ இந்த பெர்சன் இப்ப இது இது ஒன் செட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அதர் செட் ஆஃப் த பீப்பிள் நம்ம வந்து பார்க்குறப்ப, உங்களோட பெர்சன் அகைன் இந்த மாரி ஒரு கஷ்டப்படுற ஒரு பெர்சனா வந்து இருந்திருந்தா கூட, பட் இவங்கள சுத்தி வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய பேரோட ஒரு கான்டாக்ட் இவங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஆப்போசிட் ஜெண்டரோட கான்டாக்ட். இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களோட பெர்சன் வந்து இப்போ ஒரு மேல் பெர்சனா இருக்காங்க அப்டின்னா, ஸோ அவங்கள சுத்தி வந்து நெறைய ஒரு ஃபீமேல் கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். இப்போ உங்களோட ஃபீமேல் பெர்சன் அப்டின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ அவங்கள சுத்தி வந்து அவங்களுக்கு வந்து நெறைய ஒரு மேல் கான்டாக்ட் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ அந்த ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் செக்ஸோட ஒரு நெறைய அ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க வந்து பழகக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்டின்னா, அவங்க பெர்சனோட கேரக்டர் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆல்ரெடி வாழ்க்கையில நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆ லைக் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்டின்ற பட்சத்துல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லார்கிட்டயும் வந்து பழகலாம் அப்டின்ற மாரி, ஸோ அந்த மாரி நெறைய பேர் இவங்களோட வாழ்க்கையில வந்து பழகியிருப்பாங்க. அதாவது ஒரு சில கேட்டகரில வந்து பார்க்குறப்போ, அவங்க பெர்சனாவே போய் வாலண்டரா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்ட போய் பேசுவாங்க. அ அவங்களாவே வந்துட்டு லைக் இல்ல நம்ம சுத்தி ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களாவே வாலண்டரா போய் பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பொதுவா அதுவாவே இவங்களுக்கு வந்து அந்த சரவுண்டிங்ஸ் அதுவாவே அவங்களுக்கு வந்து அமைச்சிருக்கும். அ ஸோ அவங்க கிட்ட நெறைய பேர் வந்து இப்ப இப்ப நீங்க எப்படி எமோஷன்ஸா இருக்கீங்களோ, அது மாரி மத்தவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி வேயா வந்து கனெக்ட் ஆயிருந்திருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அது மாரி உங்க பெர்சன் வந்து ஒரு மல்டிபிள் பெர்சன்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அக்யூரேட்டா ஒரு 3 டூ 4 மெம்பர்ஸ் கிட்ட இவங்க வந்து பேசுற பழக்கங்கள் இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்ப இவங்க வந்து இந்த மாரி மத்தவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல, இப்ப நீங்க ஒரு பக்கம் வந்து எமோஷனலா இந்த பெர்சன் கிட்ட வந்து பழகியிருப்பீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இந்த பெர்சன் வந்து
உங்கள சீட் பண்றாங்க அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். சம் கேட்டகரி ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஒரு 4 பேர் கூட இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பழக்கம் 4 பேர் கூட வந்து இருக்கும் அப்படின்ற மாரி. ஸோ அப்ப இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வந்து கோ த்ரூ இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாரி வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில வந்துட்டு லைக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, லைக் நம்ம ஒரு பெர்சன் மேல இவ்வளோ தூரம் இரக்கப்பட்டு அவங்களோட கண்டிஷன்ஸ், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட சூழ்நிலை இதெல்லாம் நம்ம வந்து இறக்கப்பட்டு இந்த பெர்சன் மேல நம்ம இவ்வளோ நம்ம வந்து ஒரு பாசத்த நம்ம வந்து வச்சுட்டோம். நாளடைவுல இப்போ நம்ம வந்து இந்த பெர்சன நம்ம வந்து நேசிக்க ஆரம்பிச்சுட்டோம். இந்த பெர்சன நம்ம வந்து விரும்ப ஆரம்பிச்சுட்டோம். இவங்க கூட நம்ம ஒரு வாழ்க்கைய நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்ற ஒரு தருணத்துல இருக்கும்போது, இவங்களோட சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் உங்களுக்கு வந்து மாத்திருக்கலாம். ஸோ இவங்க மத்தவங்க கிட்ட வந்து கேஷுவலா பேசுறதா இருக்கட்டும், பழகுறதா இருக்கட்டும், மத்தவங்க கிட்ட இவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஆ ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்டின்னா, லைக் நம்ம தான் தேவையில்லாம இந்த பெர்சன் மேல இறக்கப்பட்டோமோ! நம்ம தான் தேவையில்லாம இந்த பெர்சனோட வாழ்க்கையில வந்துட்டோமோ! ஆ லைக் நம்ம நம்ம இந்த மாரி இருக்கோம் அப்டின்றனால நம்மளோட லைஃப் இவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஹர்ட் ஆகுதா? அப்டின்ற மாரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, லைக் நான் ஒரு நல்லவனா இருக்க போய் எனக்கு இந்த மாரி ஒரு விஷயங்கள் எனக்கு நடக்குதா? அப்டின்ற மாரி கூட சில தருணத்தில நீங்க அந்த மாரி வந்து யோசிச்சிருக்கலாம். ஏன்னா, நெறைய பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, லைக் ஒரு கேட்டகரில வந்து சீட் பண்ணியிருப்பாங்க அப்டின்ற மாரி இருக்கு. சம் கேட்டகரில வந்து பார்க்குறப்ப, இல்ல அந்த சீட்டிங் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேனரா தான் இங்க வந்து இருக்கு அப்டின்ற மாரி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இது நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் வந்து குடுத்துர்றேன். இப்ப அவங்க வந்து சீட் பண்றாங்க அப்டின்ற ஒரு பட்சத்தில, ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு பாஸ்ட் பெர்சன், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாரி கேட்டகரில வந்து இருந்திருப்பாங்க அப்டின்றது. இல்ல உங்களோட உங்களோட பெர்சனே வந்து சொல்லியிருந்திருக்கலாம் உங்ககிட்ட. ஆமா இந்த பெர்சன நான் வந்து பாஸ்ட்ல நான் வந்து விரும்பியிருக்கேன். இவங்க இவங்க கூட எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்டின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருக்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க பெர்சனே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. லைக் இல்ல அந்த மாரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து கிடையாது. ஸோ பொதுவாவே வந்து அவங்க லைஃப்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரில தான் வந்து இருக்காங்க அப்டின்றது ஆரம்பத்திலேயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கும். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பா வந்து நடந்திருக்கும். ஸோ ஒண்ணு இருக்கு, இல்ல அப்டின்றது தான். அப்போ இப்போ இப்ப இருக்கு அப்டின்ற ஒரு கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். லைக் இந்த பெர்சன் வந்து உங்கள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சீட் பண்ணியிருக்காங்க அப்டின்ற மாரி நீங்க வந்து திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இப்போ ஓகே ஃபைன். அது அது ஒன் செட் ஆஃப் பீப்பிள். ஸோ செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்க்குறப்ப லைக் உங்களுக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கையே இல்லாம வந்து இருந்திருக்கலாம். ஸோ நீங்க வந்து இல்ல இந்த பெர்சன் வந்து மல்டிபிள் பெர்சன்ஸ் கிட்ட வந்து பேசுறாங்க. ஸோ அப்படி அந்த மாரி கேட்டகரில தான் இவங்க வந்து என்னையும் பார்ப்பாங்க. நான் தான் போய் இவ்வளோ தூரம் போய் இந்த பெர்சனுக்காக இவ்வளோ தூரம் இறங்கிட்டேன் அப்படின்ற மாரி கூட நீங்க வந்து திங்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 கேட்டகரில எந்த கேட்டகரி உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் சரி, ஸோ உங்க பெர்சன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ளே கேர்ளோ, ஒரு ப்ளே பாயோ இல்ல உங்களோட எமோஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுனாலும் சரி, இல்ல நீங்க இவ்வளோ தூரம் ஒரு பெர்சனுக்காக நெறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, லைக் ஒரு தோள் குடுக்குறதுக்குள்ள, ஒரு தட்டி குடுக்குறது கூட யாருமே இல்லாத நேரத்துல, நீங்க அவங்களுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி, இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்க ஃபேமிலில மத்தவங்களுக்காக நீங்க பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, இந்த பெர்சனுக்காக நீங்க வந்து உங்களோட எஃபோர்ட்ஸ் நீங்க வந்து போட்டிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பண்ணும்போது, இன்னமும் இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம, எப்ப பார்த்தாலும் ஒரு ஏமாற்றத்தோட தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களுக்கு பல கேள்விகள் கண்டிப்பா வந்து இருக்கும். இந்த பெர்சன் நம்பலாமா? வேண்டாமா? ஸோ இந்த பெர்சன விட்டு லைக் ஃபைனலா இந்த பெர்சனோட லைஃப்லருந்து நம்ம வந்து விலகிர்லாமா? ஸோ சில நேரத்துல வந்து பார்க்குறப்போ, நீங்க வந்து உங்களுக்கு விலகவும் கம்ப்ளீட்டா மனசு இருந்திருக்காது. இந்த பெர்சன் மேல 1000 கோவம் இருந்திருக்கும். ஆம். என்னடா இந்த மாரி பண்ணிட்டாங்களே! அப்டின்ற மாரி. ஸோ அந்த 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 கோவம், அந்த வெறுப்பு எல்லாமே இருந்திருக்கும். பட் நீங்க ஆனாலும் இந்த இப்போ ஒரு பெர்சன் மேல நம்ம வந்து என்னன்னா, அந்த ஒரு கண்மூடித்தனமா அந்த பெர்சன் மேல நம்ம இப்போ அந்த ஒரு பாசத்த வைக்கிறோம். அவங்க நம்ம லவ் பண்றோம் அப்டிங்கிறப்போ, அவங்க என்னதான் ஒரு சில தப்பு பண்ணாலும் நம்ம வந்து சரி இவங்க திருந்திற மாட்டாங்களா? இவங்க மாறிட மாட்டாங்களா? இவங்க என்னைக்காவது நம்மள வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்டின்ற மாரி இருக்க ஒரு ஒரு சான்ஸ் நம்ம கண்டிப்பா வந்து குடுக்க தான் செய்வோம். ஸோ யாரா இருந்தாலுமே அந்த சான்ஸ் நம்ம வந்து குடுக்க தான் செய்வோம். ஸோ இப்ப நீங்க அந்த கேட்டகரி அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு தான் நீங்க வந்துட்டீங்க. இவ்வளோ விஷயம் கோ த்ரூ ஆனதுக்கப்புறமும் நீங்க வந்து ஸ்டில் இந்த பெர்சனோட சைட்லருந்து ஏதாவது ஒரு ஹோப் வந்துராதா? அப்படின்ற மாரி நீங்க வந்து இருக்கீங்க. பட் நெறைய பேரு இப்போ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட்ல இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. இல்ல நீங்களே வந்து அந்த பெர்சன வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு, இல்ல இப்போதைக்கு நான்
எனக்கு பேச எந்த விருப்பமும் இல்ல. ஏன்னா நீங்க இவ்வளோ தூரம் பிஹேவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ, நான் விலகியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாரி கூட நீங்க வந்து அந்த மாரி ஒரு சில டிசிஷன் எடுத்து நீங்க வந்து விலகியிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த பெர்சன வந்து பார்க்கணும், பேசணும். அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு டீப் இன்சைட் உங்களுக்கு மனசுல இதான் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்போ. ஏன்னா, இங்க வந்து லைக் ஈவன் தோ சில பேரோட விஷயம் நம்ம வந்து பார்த்தோம். அவங்க பெர்சனோட விஷயம் நம்ம வந்து பார்த்தாலும், ஒரு பேரண்ட்ஸ் இருந்திருந்தா கூட, அவங்க இன்னுமே வந்து ஒரு மாரி செப்பரேட்டடா இருக்க மாரி தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ, இப்போ இதுல எந்த கேட்டகரி உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆனாலும் சரி, ஸோ உங்களோட பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, நெறைய விஷயங்கள் இவங்க வந்து ரிக்ரெட் ஆயிருக்காங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். நெறைய விஷயங்கள் வந்து என்னன்னா, லைக் இப்போ நீங்க பேசாம இருந்த ஒரு சில இ டைமா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு டியூரேஷன் சில பேர் வந்து ஒரு மாசக்கணக்கா இந்த பெர்சன் கிட்ட பேசாம இருக்கலாம். சில பேருக்கு வந்து லைக் ஒரு மேஜர் கேஸஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 1 இயரா கூட நீங்க அவங்ககிட்ட வந்து பேசாம இருந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப ரீசென்ட்டா இப்போ 2, 3 மாசமா நீங்க கம்ப்ளீட்டா இவங்ககிட்ட இருந்து ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 மந்த்ஸ் அந்த மாரி கூட நீங்க வந்து பிரேக் எடுத்திருக்கலாம். ஸோ அப்போ நீங்க வந்து இவங்க கிட்ட வந்து கம்ப்ளீட்டா விலகி போக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க ரொம்ப கோவப்பட்டுருக்கீங்க. நெறைய இந்த பெர்சன் கிட்ட வந்து லைக் நம்ம விலகியே போயிரலாம் அப்படின்ற மாரி ஒரு சில டிசிஷன் எடுத்து நீங்க விலகி போயிருப்பீங்க இல்லையா? அண்ட் அதே மாரி இவங்க ஏதாவது உங்ககிட்ட சின்ன சின்னதா வந்து பேச ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பயுமே நீங்க வந்து அவங்கள இக்னோர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி விஷயம்லாம் நடக்கும்போது இந்த பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த பெர்சன் வந்து நெறையாவே வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க அந்த பெர்சனுக்காக எவ்வளோ விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்லாவே வந்து தெரியும். இப்போ அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்டின்னா, நீங்க அவங்கள விட்டுட்டு நீங்க வந்து விலகி இருக்க அவங்கள விட்டு நீங்க போக மாட்டீங்க அப்டின்ற மாரி தான் அவங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து லைக் அவ்ளோ எமோஷன்ஸா அவங்க கூட வந்து பழகியிருக்கீங்க. அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்க. நெறைய விஷயங்கள் நீங்க வந்து அவங்களுக்காக பண்ணியிருக்கீங்க அப்டிங்கிறப்போ, ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்துல இருக்கீங்க அப்டிங்கிறப்போ, நீங்க வந்து அவ்ளோ ஈஸியா வந்து நீங்க அவங்களோட லைஃப்ப விட்டு நீங்க போயிற மாட்டீங்க அப்டின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கே வந்து ஒரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட் மாரி தான் நீங்க வந்து விலகி போயிருப்பீங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து பார்க்குறப்ப வந்து எனஃப் இஸ் எனஃப் அப்டின்ற மாரி தான் இருக்கும். போதும் இதுக்கு மேல ஒரு பெர்சன்ட்ட போய் நம்ம இவ்ளோ தூரம் நம்ம வந்து இறங்கி போணும்னு அவசியம் இல்ல அப்டின்ற மாரி யாரா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து அந்த மாரி திங்க் பண்ண தான் செய்வோம். ஸோ அந்த மாரி நீங்க வந்து விலக விலக இந்த பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா நெறைய ரிக்ரெட்ஸ் நெறைய விஷயங்கள் வந்து புரிய வந்திருக்கு. நெறைய இந்த பெர்சன் வந்து லைக் அடி மேல அடி வாங்கியிருக்காங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும் அவங்களோட வாழ்க்கையில. ஸோ நெறைய இந்த பெர்சனுமே வந்து அழுதுருப்பாங்க. நெறைய இந்த பெர்சனுமே வந்து இன்னும் நெறைய ஒரு சில கஷ்டமான ஒரு டைம் அவங்க வந்து அவங்க லைஃப்ல அவங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆ நெறைய நாட்கள் இந்த பெர்சன் அகைன் அதே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையா தான் இவங்களோட சைடு பார்க்கும்போது அப்படிதான் வந்து இருக்கு. இன்னுமே கூட அவங்களோட கண்டிஷன்ஸ் ரொம்ப வந்து ஒரு வொர்ஸ்ட் கண்டிஷனா வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சரியா சாப்பிடாம இருக்கிறது. இப்ப சில எப்படி சொல்றது? லைக் ஒரு ஒரு கஷ்டம்னு வரும்போதோ, இல்ல நம்ம ஒரு டிப்ரஷன் ஆகும்போதோ, நம்ம சரியா வந்து ஃபுட் சாப்பிடுறதுல நம்ம வந்து அவ்வளோ கவனம் செலுத்த மாட்டோம். 3 வேள பட்னியா இருந்தா கூட சரி அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் நம்ம இருப்போம். ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல தான் அவங்க பெர்சன் வந்து இருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் சரியா சாப்பிடுறதில்ல. யார்கிட்டயுமே வந்து சரியா பேசுறதில்ல. எப்பயுமே இவங்க வந்து தனிமையா இருக்க மாரி, எப்பயுமே இவங்க வந்து அமைதியா இருக்க மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த கண்டிஷனோட இப்ப அவங்க வந்து இன்னும் ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, லைக் இந்த கனெக்ஷன்ஸ்க்கு அவங்களே வந்து ஒரு சில ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு ஜஸ்டிஸ் குடுக்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து நெனைக்கிறாங்க. ஆ ஸோ இப்போ வந்து நெறைய பேர் வந்து பார்க்குறப்ப, நீங்க வந்து 2 பேரும் ஒரே இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். இப்போ 2 பேரோட ஊருமே ஒரே ஊரா கூட சில பேருக்கு வந்து இருக்கும். மேக்ஸிமம் அதாவது லைக் ஒரு மினிமம் கேஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கலாம். பட் மேக்ஸிமமோட கேஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, ஓரளவுக்கு அரவுண்ட் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா தான் வந்து இருந்திருப்பாங்க ஒரு நபர். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில, இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, லைக் திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து லைக் அவங்களோட ஒரு ஈடுபாட வந்து குடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய ஒரு எண்ணமா இருக்கு. பட் என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த பெர்சன வந்து என்ன ஒரு ஒரு விஷயம் இன்னுமே நமக்கு வந்து கிளியரா இங்க இன்னும் வரல. ஓகேங்களா? வென் கம்ஸ் டூ ஏன்னா நான் இங்க இந்த ரீடிங்ல வந்து நான் சுகர் கோட் பண்ணி எதுவுமே நான் சொல்ல விரும்பல. இவங்க மனசுல இவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்தாலும் சரி, நெறைய சேஞ்சஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். இந்த பெர்சனுக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும். அப்பனா தான் நம்ம நல்லா இருப்போம். அப்படின்ற மாரி இவங்க வந்து அ நெறைய விஷயங்கள் அவங்க வந்து திங்க் பண்ணாலும், இன்னுமே உங்களோட எனர்ஜி வந்து பார்க்குறப்போ ஒரு ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு எனர்ஜியா வந்து இல்ல. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னோட சைட்லருந்து அஸ் அ கைடன்ஸா நான் சொன்னேன் அப்படின்னா,
அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க சைட்ல என்ன அவங்க எஃபோர்ட் போடுறாங்க? அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? அவங்க பேசுறது எப்படி இருக்கு? அவங்க பேசுற மாரி அவங்க நடந்துக்கிறாங்களா? இல்ல லைக் இப்போ நீங்க திருப்பி வந்துட்டீங்க. ஓகே. அவங்க லைஃப்ல ஓகே நீங்க திருப்பி கிடைச்சிட்டீங்க. திருப்பி அவங்க என்ன மிஸ்டேக்ஸ்னாலும் அவங்க வந்து பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களா? அப்படின்றத கொஞ்சம் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து அவங்களுக்குரிய ஒரு ஸ்பேஸ நீங்க வந்து குடுங்க. நீங்கலாம் வந்து சடனா ஓகே இந்த பெர்சன் வந்து மாறி வந்துருவாங்க, திருந்தி வந்துருவாங்க. இனிமே யார்கிட்டயும் வந்து பேச மாட்டாங்க. இனிமே நம்மள தான் இவங்க வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. நம்மள தான் இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படின்ற மாரி சடனா ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு முடிவ நீங்க வந்து நீங்களாவே வந்து எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா, நிதானமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, திருப்பி அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ வட்ட வட்டம் நீங்க ஒரு சான்ஸ குடுத்து, உங்க மனசுக்கு தான் அது வந்து காயப்படுத்துற மாரி இருக்கும். இட்ஸ் பெட்டர் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், வெயிட் பண்ணி பாருங்க. அவங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா, நீங்க தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல இந்த பெர்சன் திருப்பி வந்து நீங்க கொஞ்சம் ஒரு 1 மாசம் நீங்க ப்ராப்பரா பேசுறீங்க. இல்ல ஒரு 10 நாள், 15 நாள் நீங்க ப்ராப்பரா பேசினதுக்கப்புறம், திருப்பி அவங்க அவங்க வேலைய அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, தென் நீங்க இந்த கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு எண்ட் கார்ட் குடுத்துதான் ஆகணும். ஏன்னா இவங்க வந்து லைக் அந்த ஹேபிட்லருந்து மாறக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இல்ல. திருப்பி இவங்க மத்தவங்க கிட்ட பேசுறது, இந்த மாரி ஏன்னா அவங்க வந்து டீஃபால்ட்டா அவங்க அந்த மாரி மாறிட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்போ, மத்தவங்க கிட்ட பேசுறது, பழகுறது, அந்த மாரி வந்து லைக் சம் கேஸஸ்ல இவங்க ஒரு எமோஷனல் கேம் கூட இவங்க வந்து ப்ளே பண்ணலாம். அந்த மாரி விஷயங்கள் இங்க வந்து இருக்கு. சம் கைண்ட் ஆஃப் ட்ராபேக்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். அவங்க சிச்சுவேஷன் அவங்கள அந்த மாரி வந்து மாத்திருச்சு. அதனால வந்து இப்போ இவங்க சைட்லயும் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் குவாலிட்டீஸ் இங்க வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து சேஃபா தான் இந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு போகணும். அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இவங்க சைட்ல இருந்து என்ன ஒரு ஆக்சுவலா கரெக்ட்டா எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது எல்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல திருப்பி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, தென் நீங்க இந்த கனெக்ஷன்ஸ வந்து எண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க மனச கல்லாக்கி தான் நீங்க வந்து உங்களோட லைஃப்ப நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல திருப்பி திருப்பி நீங்க தான் வந்து ஹர்ட் ஆயிட்டே இருப்பீங்க. ஸோ எதா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா வந்து முடிவெடுங்க. ஏன்னா, இட் இஸ் பி லைக் ஓகே. ஏன்னா நான் சின்னதா இன்னொரு ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஆ நீங்க ஒரு சில பெர்சன் கிட்ட நீங்க வந்து இறக்கப்படுறீங்க. எல்லாமே வந்து ஃபைன். பட் இருந்தாலும் உங்களோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உங்களோட லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அடுத்தவங்களோட லைஃப்க்கு நீங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அங்க நீங்க வந்து கேரிங் காட்டுறீங்க அப்படிங்கிறப்போ, உங்களோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு 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 ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கட்டும், ஒரு ஜஸ்டிஸ் குடுக்குறதா இருக்கட்டும், உங்களோட லைஃப்ப நீங்களே வந்து டேக் கேர் பண்ணணும் இல்லையா? அதனால அந்த ஒரு செல்ஃப் கேரோட ஜர்னில நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதான் என்னால நான் சொல்ல முடியும். நம்ம வந்து லைக் எப்பயுமே இந்த மாரியே நம்ம வந்து இருந்துட்டு இருக்க முடியாது. சில நேரத்துல நமக்குரிய ஸ்டாண்ட நம்ம தான் எடுத்தாகணும். அது ஒரு கஷ்டமா தான் நமக்கு ஸ்டார்ட்டிங்ல தெரியும். எனிவேஸ் என்ன பண்றது? அ வாழ்க்கைன்றது அப்படிதான். ஸோ எவ்ரிதிங் நமக்கு வந்து என்னன்னா லைக் ஒரு ஒரு லெசனா தான் இருக்கும். எல்லா விஷயமும் நமக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு கேமா தான் இருக்கும். எனிவேஸ் லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் நம்மளோட லைஃப்ல வரதான் செய்யும். பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் எப்பயுமே அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லயே நீங்க வந்து இருங்க. என்ன ஒரு சில சிச்சுவேஷன் நெகட்டிவா நடந்தாலும் பரவால்ல. இட்ஸ் ஓகே. எவ்ரிதிங் இஸ் லைக் எ லெசன் அவ்வளோதான். நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ஒரு லெசன் மாரி தான் நம்ம கத்துட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து மூவ் பண்றோம். உங்க லைஃப்க்கு நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ, அத நீங்க வந்து பாருங்க. இன் கேஸ் இவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு சேஞ்சஸ் வரல அப்டின்னா, தென் ட்ரை டூ பி மூவ் ஆன். உங்களோட பெர்சனல் லைஃபோட ஃபோக்கஸ், உங்களோட கரியர், உங்களோட கோல்ஸ் என்னவோ அத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ட்ரை டு பி ஷைன். ஓகே. தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இந்த ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஐ ஹோப் ஸோ. கண்டிப்பா இது மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டன் கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கைஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி லைக் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி நான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு என்ன ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா என்னோட WhatsApp இல்ல என்னோட Instagram வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. எல்லா ரீடிங்குமே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிரேயர் ரிமூவல், ரிச்சுவல் ஒர்க்ஸ் இருந்தாலுமே சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் இருந்தாலுமே சரி, அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த பிளாக் மேஜிக்ல வந்து உங்களுக்கு சர்டன் ப்ரொடக்ஷன்ஸ்மே நீங்க வந்து வேணும் அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்த்தாலும், அதுக்குரிய திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் குடுக்குறோம். நீங்க எதுனாலுமே நீங்க என்னோட WhatsApp இல்லனா என்னோட Instagramல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் தி டீடைல் நான் ஹைலைட் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். யூ கேன் செக் வித்
மெத்தட். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் டிசிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரரின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் டிசிஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க அத வந்து பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ் லைக் யூடியூப்ல ஹைப் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதையுமே நீங்க வந்து உங்களோட ஹைப்ப நீங்க வந்து குடுங்க. ஸோ தட் இது இன்னும் நெறைய பேருக்கு அது வந்து ரீச் ஆகும். நெறைய பேருக்கு உங்க த்ரூ ஒரு சில கைடன்ஸ் அவங்களுக்குமே வந்து கிடைக்கட்டும். ஸோ லைக் எல்லாருக்குமே ஒரு சில கைடன்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பா அவங்க லைஃப்ல அவங்க ஒரு கரெக்ட்டான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ட்ரை டூ பி லைக் புஷ் இட். ஸோ நீங்க அந்த ஹைப் நீங்க வந்து குடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகெயின் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு வந்து குடுங்க. பிகாஸ் யுவர் ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே எனக்கும் ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கும் உங்களுக்கு டெய்லி ப்ரிடிக்ஷன்ஸ் குடுக்குறதுக்கு. ஸோ see you guys next time and love you all. Take care. Bye bye.